ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா GE3451 ESS அதில் வந்து நவம்பர் டிசம்பர் 2024 அந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து ப்ரீவியஸ் கொஷின் 3 கொஷின் பேப்பருக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2024 கொஷின். ஸோ நம்ம பார்ட்டிலேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து ரைட் எனி 4 வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்ட் வந்து டிஃபைன் ஹாட்ஸ்பாட் இன் பயோடைவர்சிட்டி கிவ் டு எக்ஸாம்பிள்ஸ். அது பயோடைவர்சிட்டி பேஸ் பண்ணி 2 கொஷின் கேட்டாங்க. ஸோ அந்த பயோடைவர்சிட்டி டாபிக் படிச்சிருந்தாலே போதும், நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது படிச்சாலே நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து தேர்டு செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், செகண்ட் யூனிட் நமக்கு பொல்யூஷன் கண்டிப்பாக வந்துடும். டிஃபரன்ஷியேட் பிரைமரி அண்ட் செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ஸ். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மென்ஷன் எனி டூ ஆக்குபேஷனல் ஹெல்த் ஹசார்ட் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் ஈஸி தான். தேர்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் எனி டூ அப்ளிகேஷன் ஹைட்ரஜன் எனர்ஜி. ஸோ அந்த அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்கள். பொல்யூஷன் ரிப்பீட் ஆகுது 2 மார்க்கு, இந்த எனர்ஜி பேஸ் பண்ணி கொஷின் 2 மார்க் ரிப்பீட் ஆகுது. அடுத்து வந்து ஒய் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் ஆர் ப்ரிஃபர் ஓவர் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து ஃபோர்த் யூனிட்டில் வந்து வாட் இஸ் கார்பன் கிரெடிட், இதுவும் ரிப்பீட் ஆகுது இந்த 2 மார்க்கு. ஸோ கார்பன் கிரெடிட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் பேஸ் பண்ணி நமக்கு வந்துடுது. அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். இதுவும் நமக்கு ரிப்பீட்டட் கொஷின் தான். அடுத்து 9th ஒன்று வந்து இது 5th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் எனி டூ சேலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ISO 14000 சீரீஸ். ஓகே. அடுத்து வந்து ஹவு கேன் சஸ்டைனபிலிட்டி இன் டிரான்ஸ்போர்ட் செக்டர் கேன் பி அச்சீவ்டு. ஓகேவா? ஸோ இதான் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ போன செம் கேட்டது கூட. அடுத்தது பார்ட் பியில் 11A பார்த்தோன்னா டிஃபைன் ஈக்காலஜிக்கல் சக்சஷன். ஸோ போன செமஸ்டர் என்ன கேட்டாங்களோ அந்த ஏப்ரல் 2024 கேட்டாங்க இல்லையா, அதே தான் அதில் பேராகிராஃப் மாதிரி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரே சிங்கிள் லைனில் முடிச்சிட்டாங்க டேரெக்டாக. டிஃபைன் ஈக்காலஜிக்கல் சக்சஷன், டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் இன்வால்வ் இன் இட் வித் நீட் டயக்ராம். ஓகே. அடுத்து பி பார்த்தோம் அப்படின்னா ரைட் இன் டீட்டெயில் அபவுட் தி கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகேவா? சரி. அது 12th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா பொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்க, காசஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர் ஆஃப் சாயில் பொல்யூஷன் கேட்டிருக்காங்க. சாயில் பொல்யூஷன். ஓகே. அது 12B பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 2 என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பொல்யூஷன் அப்படின்னாலும் நீங்கள் படித்தாலே இதே வந்துடும், உங்களுக்கு எழுதிடலாம். சரியா? அடுத்து 13th கொஷின் வந்து லிஸ்ட் தி ரோல் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன் தி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சோர்சஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு நம்ம எனர்ஜி சோர்ஸை நம்ம பாதுகாக்கிறதுக்கு வந்து கன்சர்வேஷன், அதுக்கு வந்து நான் ஒரு இண்டிவிஜுவல் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 13B பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அதே தான் டைடல் எனர்ஜி கன்வர்ஷன் அப்புறம் ஜியோதெர்மல் 2 பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜி சோர்ஸ் நம்ம படித்தாலே நம்ம தான் எழுதிடலாம். அடுத்து 14th பார்த்தோம் அப்படின்னா ரைட் சஸ்டைனபிலிட்டி மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இல்லை, இதுவும் முக்கியமான விஷயம் தான் நான் கொடுத்துருப்பேன். ஓகே. அடுத்து 14B பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் தி காசஸ் கன்சிக்வன்சஸ் அண்ட் ரெமெடியல் மெஷர்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? இதை பற்றியே பார்த்துக்கங்க. ஓகே. 14B. அடுத்து 5th யூனிட்டில் வந்து வாட் ஆர் தி ப்ராசஸ் இன்வால்வ் இன் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அஸ் EIA. ஸோ அதை கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எக்ஸ்பிளைன் டீடைல். அப்புறம் 15B பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் தி கான்செப்ட் ஆஃப் க்ரீன் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. க்ரீன் இன்ஜினியரிங் சஸ்டைனபிள் அர்பனைசேஷன். ஓகேவா? சரி. ஸோ பார்ட் C கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பார்ட் C வந்து அனலைஸ் தி ப்ராப்ளம்ஸ் காஸ்டு பை இண்டஸ்ட்ரி ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஹெல்த், சஜஸ்ட் ரெமடியல் மெஷர்ஸ் டு பி டேக்கன் பை எனி ஒன் இண்டஸ்ட்ரியல் செக்டார். அதாவது இது வந்து அந்த பொல்யூஷன் பேஸ் பண்ணி செகண்ட் யூனிட்டில் வர கொஷின் இது தான். ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் இந்த ஹியூமன் ஹெல்த்துக்கும் என்ன வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது, ஸோ அதுக்கு என்னென்ன மெஷர்ஸ்லாம் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. டேக் மெஷர்ஸ் டு பி டேக்கன் பை எனி ஒன் இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஏதோ இண்டஸ்ட்ரியல் செக்டர் எக்ஸாம்பிளாக வச்சு இதை எப்படி எழுதலாம். இது பொல்யூஷன் செகண்ட் யூனிட் பேஸ் பண்ணி வந்த கொஷின். பி பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஜீரோ வேஸ்ட் அண்ட் ஆர் கான்செப்ட். இது வந்து நம்ம 5th யூனிட் தான். ஜீரோ வேஸ்ட் ஆர் கான்செப்ட் 5th யூனிட். ஜீரோ வேஸ்ட் ஆர் கான்செப்ட் வில் பி அட்டைனபிள், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் வித் சூட்டபிள் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நவம்பர் டிசம்பர் 2024 கேட்ட கொஷின்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ யாரும் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், பார்த்துட்டு படிங்க. ஓகேவா? படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஸோ அதே மாதிரி வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறவங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய்.